கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இன்று பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். எத்தனையோ குடும்பத்தில் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. நாம் ஒரு வேத பகுதியை தியானிப்போம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, செழிப்பான தேசம், செழிப்பான தேசத்தின் கனியையும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தும் போது செழிப்பான தேசத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போகிறார். செழிப்பான தேசத்தின் கனியையும், முதல் பாயிண்ட் என்னன்னா கனியையும், இரண்டாவது நன்மையையும் சாப்பிடும்படிக்கு. இப்போ இன்னைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நம்மளை எந்த இடத்துல தேவன் வச்சிருக்காரோ அந்த இடத்துல நமக்கு என்னென்ன தந்திருக்காரோ அதுல எதுவுமே நம்ம தீட்டுப்படுத்திடக்கூடாது, அருவருப்பாக்கிடக்கூடாது. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, செழிப்பான தேசத்தின் கனியையும். அதை இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே. இப்ப சில வீட்டுல வீடு கட்டுவாங்க, சில வீட்டுல வீடு கட்டி போயிருப்பாங்க, சில வீட்டுல வாடகை வீட்டுல இருப்பாங்க, சில வீட்டுல சொந்த வீட்டுல இருப்பாங்க, சில வீட்டுல தலைமுறை ஆசீர்வாதம் இருக்கும், சில வீட்டுல என்னோட அம்மா அப்பா வீடு பாட்டி வீடு அப்படிம்பாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வேற வேற தேசத்துல வேற வேற சூழ்நிலை, எத்தனையோ தேசத்துல இருப்பீங்க. சில குடும்பத்துல பர்டிகுலரா செழிப்பான தேசத்துல இருப்பாங்க. தேவன் ஒரு நல்ல இடத்துல தந்திருப்பாரு. அந்த நல்ல இடத்துல போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு விபச்சாரமோ, ஒரு அருவருப்பான காரியமோ, ஒரு தீட்டான காரியமோ, சில இடத்துல எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இடத்தை தீட்டுப்படுத்திடுவாங்க, அசுத்தமான காரியத்தை யூஸ் பண்ணிடுவாங்க. விக்கிரகம் ஒரு அருவருப்புன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. விக்கிரகம் தீட்டு என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் ஒரு இடத்துக்குள்ள தங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல தீட்டுப்படுத்துற மாதிரி எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. அருவருப்பான விக்கிர வழிபாடு இருக்கு, உலக வழிபாடு இருக்கு, அதை கொண்டு அங்க வச்சிருவாங்க. தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன். அது எப்படிப்பட்ட தேசம் அப்படின்னா, செழிப்பான தேசம். இப்போ என் வாழ்க்கையில் உள்ள சில காரியங்கள் சொல்றேன். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அதை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் ஒரு 3 வயசு 4 வயசு எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்தே நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கேன். ஆனால் நான் 11 வயசுல வேலைக்கு போனதுனால எனக்கு ரொம்ப பைபிள் வாசித்து பழக்கம் இல்லை. சின்ன வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன். வேலை பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டெப்பா வளர்ச்சி. அதுக்கப்புறம் வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சேன். வியாபாரத்திலே கர்த்தருடைய கிருபையினால தேவன் ஆசீர்வதிச்சார். அந்த வியாபாரத்துல இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கோ அந்த எல்லா தீட்டு அருவருப்பு எல்லாம் உள்ள வந்துட்டு. ஒரு பொம்மை வச்சா பணம் செழிப்பா வரும் அப்படின்னாங்க. உடனே அந்த பொம்மையை கொண்டு வச்சாச்சு. மெழுகு திருப்பத்தை வச்சா எல்லாம் மாறிடும். உடனே மெழுகு திருப்பத்தை வச்சாச்சு.
ஒரு கண்ணாடி கிளாஸ்ல எலுமிச்சம்பழம் வச்சா சரியா போயிரும்னாங்க. உடனே அதை வச்சாச்சு. கத்தாழை தொங்க விட்டா சரியா போயிரும், அதையும் வச்சாச்சு. கடையில எங்க அப்பா செத்த போட்டோ வச்சா கடை சரியாயிரும் அப்படின்னாங்க, அதையும் வச்சாச்சு. மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்தா சரியா போயிருந்தாங்க, அதையும் வச்சாச்சு. வாஸ்து பிரகாரம் இந்த இடத்துல கல்லாப்பட்டி இருந்தா செழிப்பா மாறிடும் அப்படின்னாங்க, அதையும் வச்சாச்சு. இப்படி யாரெல்லாம் என்னெல்லாம் ஐடியா சொல்றாங்களோ விக்கிரத்துக்கு, மாந்திரியத்துக்கு ஒன்னொன்னா ஒரு குடும்பத்துல ஜாதகம் பார்க்க சொன்னாங்க, அதையும் பார்த்தாச்சு. இப்படி என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கோ எல்லாம் செஞ்சாச்சு. ஒரு நாள் அந்த கடையை விட்டு வெளியில வந்துட்டேன். சாபம், தண்டனை, இது என் வாழ்க்கையில வந்திருக்கு. இதை ஏன் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல சொல்லிதரேன் அப்படின்னா, 2014 கடைசியில ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கையில பைபிள் எடுக்க ஆரம்பிச்சேன். மணிக்கணக்கா பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சேன். ஞாயிற்றுக்கிழமை கடையை அடைச்சிட்டு காலையில 6 மணி சர்வீஸ் ஒன்று, 7:30 மணி சர்வீஸ் ஒன்று, 9 மணி சர்வீஸ் ஒன்று, 11 மணி சர்வீஸ் ஒன்று, சாயங்காலம் 6 மணிக்கு ஒன்று, இப்படின்னு சொல்லி ஒரு 5 இடத்துல 6 இடத்துல ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் எங்கெல்லாம் சர்ச் இருக்கோ எல்லா சர்ச்சுக்கும் ஏறி இறங்க ஆரம்பிச்சேன். இதையும் என் காலில் சொல்லித்தரேன் அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில சகல காரியத்திலுமே செழிப்பு இருந்துச்சு. வியாபாரத்துல செழிப்பு இருந்துச்சு, குடும்பத்துல செழிப்பு இருந்துச்சு. ஆனால் நான் என்னைக்கு கர்த்தரை விட்டு மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து விக்கிரத்துக்குள்ள போய் மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்து உலக வழிபாடுகளுக்குள்ள என்னைக்கு சிக்கி கொண்டனோ அன்னைக்கு செழிப்பான தேசம் என்னுடைய வாழ்க்கையில கசப்பான ஒரு வாழ்க்கையா மாறிட்டு, நஷ்டம், தோல்வி, நிந்தைகள், அவமானம், நெருக்கம் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு 2015 நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல ஸ்டெப்ல முன்னேறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனால் லட்சக்கணக்க கடன், 1/2 கோடி கடன். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன சொல்லி பார்க்கும்போது தொடர்ந்து விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துட்டே இருந்திருக்கேன், மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துட்டே இருந்திருக்கேன். 13 லட்சம் கிட்ட கொடுத்துருக்கேன் ஒரே மனுஷனுக்கு. எனக்கு மாந்திரியம் பண்ணி பணம் வாங்கிட்டே இருந்திருக்காங்க. நான் என்னைக்கு கையில பைபிள் எடுத்து கண்ணீரோடு தேவனை தேட ஆரம்பிச்சனோ, எனக்கு யாரு மாந்திரியம் பண்ணி நான் குடும்பமா செத்து போன்னு சொல்லி நினைச்சாங்களோ அதே குடும்பம், எனக்கு எந்த குடும்பத்துல மாந்திரியம் பண்ணாங்களோ அதே வீட்டுக்குள்ள தூக்கு போட்டு செத்தே போயிட்டான். மாந்திரியம் அவன் வீட்டை ஒரு நாள் போய் அழிச்சிட்டு அவ்வளவுதான். இதையும் ஏன் காலையில சொல்லித்தரேன் அப்படின்னா, செழிப்பான தேசத்துல இருக்கும்போது நம்ம தேவனை எப்படி தேடுறோம்? என்னோட வாழ்க்கையில நான் சாபத்துல இருக்கும்போது, தண்டனையில இருக்கும்போது, பலவிதமான பாடுகள், கண்ணீர், அவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ள போய் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். 2025 வேணா ரவிராஜ் வேணா எல்லாருக்கும் தெரியும். ஆனா 2015 கண்ணீரோடு அல்ட்ரா ரவிராஜ் நிறைய குடும்பத்துக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை மத்தியாலம் ஒரு சில சர்ச்சில் மத்தியாலம் சாப்பாடு போடுவாங்க. காலையில ஒரு 3-4 சர்வீஸ் போயிடும். மத்தியாலம் சர்ச்சிலே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவேன். என்னுடைய வாழ்க்கையிலே பாடுகள் மத்தியிலே, பலவிதமான பிரச்சனைக்கு மத்தியிலே கண்ணீரோடு உபத்திரத்தோடு உண்மையாக தேவனை தேட ஆரம்பிச்சேன். எல்லாரை போல நானும் பாடுள்ள ஒரு மனுஷன்தான். செழிப்பான தேசத்துல இருக்கும்போது கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு தெரியாம போயிட்டு, சாபத்துல இருக்கும்போது தூரத்துக்கு வீசிட்டாரு, வேற தேசத்துக்கு வீசிட்டாரு. மறுபடியும் 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணும்போது மறுபடியும் சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். மறுபடியும் படிப்படியா
இதெல்லாம் பின்னாடி கொஞ்சம் யோசித்து பார்த்தா, கர்த்தரை விட்டு எப்பமெல்லாம் ஒரு மனுஷன் தள்ளி போறானோ, தேவனுடைய கோபம் வெளிப்படும் போது, தேவனுடைய தண்டனை வெளிப்படும் போது, நிறைய குடும்பத்துக்குள்ள பல விதமான சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிடுவாங்க. அப்படி மாட்டினதுல நானும் ஒரு ஆள். அதனால சொல்லி தரேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். செழிப்பான தேசத்துல கூட்டு போகும்போது நல்ல ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை, நல்ல சாப்பிடக்கூடிய ஒரு வாழ்க்கை, அந்த தேசத்துக்குள்ள போகும்போது நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி, இந்த தீட்டுப்படுத்தின்னு சொல்லி இருக்குல்ல, விபச்சாரம் தீட்டு, விக்கிரகம் தீட்டு, நம்ம இருதயத்துக்குள்ளே தீட்டான காரியம். மார்க் 7ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு 20 to 23. இப்படியே தீட்டுன்னு சொல்லி பைபிள்ல பார்க்கும்போது ஏகப்பட்ட தீட்டு இருக்கு. இருதயத்துக்குள்ள கசப்பு இருந்தா தீட்டு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இந்த தீட்டு உள்ள கிடக்கு. ஏன் ஒரு குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா, தீட்டான காரியம் உள்ள கிடக்கு. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல சர்ச்சுக்கு போறீங்களா? சர்ச்சில் போய் கேளுங்க, என் வாழ்க்கையில எதுப்பா தீட்டா இருக்கு, நான் எங்க கர்த்தரை விட்டு தள்ளி போனேன். சில குடும்பத்துல நல்ல படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, இஷ்டம் போல இருக்கிறது. சில வீட்டுல தண்ணி அடிக்கிறது, சில வீட்டுக்குள்ள கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவ அடிமை, கஞ்சா பழக்கம், போதை அடிமை, எத்தனை பாவம் இருக்கு. இதெல்லாம் தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். அதனால காலையில் வேளையில இந்த மாதிரி செய்திலாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சில வீட்டுக்குள்ள. ஏன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுங்க. நம்மளுடைய பழக்க வழக்கம் யார்கிட்ட இருக்குது, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாரு, நம்ம கூட இருக்கிற நபர் யாரு, எல்லாமே யோசிக்கணும். கர்த்தரை விட்டு தள்ளி போனால் தண்டனை உண்டு, தண்டனை உண்டு. கால வேளையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா, ஏதாவது தீட்டான காரியம், அருவருப்பான காரியம் ஏதாவது இருக்கா, இதை நம்ம செக் பண்ணி பார்த்தாலே நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா மாறிடும். பரிசுத்தம் ஓய்வு நாள் சர்ச்சு கிளம்புங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க. எங்களை அதிகமாய் நேசிக்கலாம் அன்புன அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் உயிர் பிச்சை போட்டிருக்கீங்கப்பா, ஒவ்வொரு நாளும் கிருபை தந்திருக்கீங்கப்பா, ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறீங்கப்பா. ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துள்ளுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, சர்ச்சைக்கு போக முடியாத சூழ்நிலை, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்பா, இன்னைக்கு நீட் எக்ஸாமுக்கு சில குடும்பத்தில் புறப்படுறாங்க. இந்த பிள்ளைகளோட கூட இருங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க, கையின் கீழ் ஆசீர்வதிங்க. ஆலயத்துக்குள்ளே விசேஷமாக நாட்டப்படணும். யாரெல்லாம் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆலயத்துக்குள்ள அழைத்து கொண்டு போங்கப்பா. எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட வேண்டும். நாங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. எங்களுக்காக ஜீவனத்தின் ஜீவாதிபதியானவரே உண்மை அழைக்கிறோம் ராஜா. எங்களுக்காக மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு ராஜாவை அழைக்கிறோம்ப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசிரியங்க. வேலை அடைங்க பொருட்படுத்துவங்க. எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ வாகனத்தை பொருட்படுத்துவங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனம் மருங்க, மாசமா இருக்குங்க, தாய்மலை மாசுறீங்க, டெலிவரி பொறுப்புறாங்க, பரம வைத்தியர் கூடங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. கால வெளில டிரைவிங்ல எல்லாம் போறாங்க, அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. ஞாயிற்றுக்கிழமை சில குடும்பத்திலே அப்பா அவசர வேலையை பார்க்குறாங்கப்பா, அந்த குடும்பத்துக்கு அது பொருட்படுத்துவங்க. சில குடும்பத்திலே அப்பா ஞாயிற்றுக்கிழமை அப்பா சில குடும்பத்துக்குள்ளே வெளிநாட்டில் இருக்காங்க ராஜா. அந்த இடத்துல உள்ள பல சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசிரியங்க. சில குடும்பத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, பலவீனத்தோடு இருக்காங்க, படுக்கையில் இருக்காங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துருக்காங்க, டாக்டர் இப்படி சொல்லியிருக்காங்க, சரீரத்தில் இவ்வளோ பலவீனம் இருக்குது.
யாரெல்லாம் எந்த சூழல்ல இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஜீவனை கட்டடுங்க, தீர்காயுசு கட்டடுங்க. உங்களுடைய நாமம் மட்டுமே விடட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமா கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமா மாறணும்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே அப்பா அதிக அளவில் சர்ச்சை கிளம்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்கிற பிள்ளைகளா இருக்கணும். அந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உம்முடைய கரத்துல இருப்பீங்க ராஜா. கற்பதுனியா ஜெபிக்கிறோங்க. கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்குங்க, தாய்மொழி மாசுறீங்க, டெலிவரி கொடுப்பாங்க. பரம வைத்தியர் கூட நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா. நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கோ எல்லா குடும்பத்துக்கும் சமாதானத்தை கட்டணும், ஜீவனை கட்டணும், தீர்காயுசு கட்டணும் ராஜா. பரிபூர்ணமாக அப்பா அவனுடைய சந்ததி ஆசீர்வதிப்பட்டும். உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தமிழ் ஓய்வு நாளிலே அப்பா முதியோர் இடத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ எல்லாரும் சர்ச்சைக்கு புறப்பட கதை கிருபை செய்யுங்க. உங்க நாம மட்டும் எடுத்தும் எல்லா தேசத்துல ஜனங்களும் ஆவியோடு உண்மையோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை தொழுது கொள்ள கதை கிருபை செய்யுங்க ராஜா. அந்த நாளிலும் பரிசுத்தமிழ் ஓய்வு நாளில் சந்தோஷமா மன மகிழ்ச்சியாக மிகுந்த கிருபையோடு ஆலயத்துக்குள்ள செல்ல கதை கிருபை செய்யுங்க ராஜா. ஆலயத்துடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கதை கிருபை செய்யுங்க ராஜா. ஆலயத்துல நாட்டப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் இருக்கோம் ராஜா. ஆலயத்துல செழிப்போ விசேஷமா சகலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த நாளிலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசிரியங்க. கர்த்தர் கூட இருந்து ஆசிரியங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருங்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சில வசனம்னா நம்ம தியானிக்கும் போது கடினமாக தான் இருக்கும். காலம் கடைசியாக இருக்குது, ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. எச்சரிப்பான செய்தி வந்துட்டு வரும்போது அந்த செய்தி யாருக்கா வருது, ஏன் வருதுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். நம்ம குடும்பத்தையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒருவேளை நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.